எங்களை எப்போதும் முதலாவதாக நன்றி செலுத்துவது நாங்கள் நம்முடைய இந்த இடத்தை கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடவும் இந்த ட்ரஸ்ட் நடக்கவும் முக்கிய காரணமாக இருக்கிற நம்முடைய அன்பு ஐயா மணி அவர்களுக்கு நன்றி சொல்லி ஆக வேண்டும். நன்றி கடைசியிலே சொல்லுவார்கள் என்றாலும் இப்போது அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே போல ஒவ்வொரு முறையும் இந்த எங்களுடைய ஊழியத்தில் அந்த அன்பு சகோதரர் புதுவை சேர்ந்த வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லா விழாக்களிலும் நாங்கள் கூப்பிடும் போது தாராளங்களோடு ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நிச்சயம் கலந்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு உறுதியான மனநிலையோடு வந்து கலந்து கொண்டு எங்களை சந்தோஷப்படுத்துகிற அன்பு ஐயா நாட்டார் அவர்கள் புளிய மருத்துவர் நாட்டார் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல சாத்தாத்தூரிலிருந்து வந்திருக்கிற கூடன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உடன் தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இங்கிருந்து யார் யார் இருந்தாலும் பார்க்க முடியல. கண்டிப்பாக நிச்சயமா அனைவரும் வந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. இந்த நாள் இந்த நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வருவதற்கு மூல காரணமாக இருப்பது என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் கடைசியிலே 25ஆம் தேதி தான் கொண்டாடுவார்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒரு நாடு மட்டுமல்ல, பல நாடுகள் சேர்ந்து உலகத்தினுடைய மொத்த நாடுகளும் சேர்ந்து, அதாவது உலகத்தில் மொத்தம் 800 கோடி மக்கள் பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடி மக்களும் ஒரே நாள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சேர்ந்து கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. நம்ம வெறும் தமிழ்நாடு மாத்திரமல்ல, நம்ம கிராமம் மாத்திரமல்ல, எல்லா கிராமங்களும், எல்லா மாநிலங்களும், எல்லா தேசங்களும், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரே ஒரு பண்டிகை கிறிஸ்து பண்டிகை. ஒரு பிறந்த நாள். கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. ஆனால் நாங்கள் அதை முன்னிலையாக வைத்து அதற்கு முன்னமே எங்களுக்கு வசதியான, உங்களுக்கும் எங்களுக்கு ஒரு வசதியான ஒரு நாளை தெரிந்து கொண்டு நாங்கள் கொண்டாடுவது வழக்கம். இந்த நாளில் கூட இந்த 16ஆம் தேதி நாங்கள் கொண்டாடுவதில் மிக சந்தோஷம். சரியா? அப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை யார் கொண்டாடுகிறோம் சொன்னா, பிறந்த நாள் நம்ம ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல. நான் ஒருவேளை எல்லாரும் நினைக்கலாம் இது கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகைன்னு நினைக்கலாம். கண்டிப்பா கிடையாது. இது எல்லா ஜாதி, எல்லா மத, எல்லா குல, எல்லாருக்கும் உள்ள பண்டிகை. ஆண்டவர் எனக்கு மட்டும் தெய்வம் அல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வம். இது எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், எந்த குலமா இருக்கலாம், அவர் எல்லாருக்காகவும் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்த கடவுள். சரியா? நம்ம உலகத்துடைய எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரே கடவுளாக வந்த கடவுள். அவர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அவர் எப்பவுமே அவர் பிறந்தது மற்ற டிசம்பர் மாதம் அது நாள் மாறுவதில்லை, மாதம் மாறுவதில்லை, இந்த நாள் மட்டும்தான். சரியா? முன்னிலையில கொண்டாடுறோம். சரி, இப்போ இந்த கிறிஸ்துமஸுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எங்களுக்கு கூறுகிற கட்டளைக்கு ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வெறும் வந்தோம், கொண்டாடணும், சாப்பிட்டோம், பிரியாணி போட்டோம், அப்படி அல்ல. நீங்கள் அந்த மக்களுக்கு போய், ஏழை மக்களுக்கு போய், ஏழை கிராமங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். உங்களால் இயந்து உதவி செய்யணும். உதவி செய்வது மட்டுமல்ல, சரியா? ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? எல்லாரும் சந்தோஷம். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இருப்பீங்க. எப்பவும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் சமாதானம் உண்டா? பணம் இருக்கும், வசதி இருக்கும், செல்வம் இருக்கும், நிறைய காணி, நிறைய இடம் இருக்கும். ஆனா வசதி இருக்கும், பணம் இருக்கும். நிறைய பேருக்கு நைட்டு தூக்கம் வராது, சந்தோஷம் இருக்காது, ஆனா அமைதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆண்டவர்
வந்திருந்தாருன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை, எல்லாருக்கும் சகோதரத்தை தரணும்னு சொல்லி தான் வந்தாங்க. ஏதோ எங்களுக்கு வசதி இருக்குது, நமக்கு எல்லாரும் வசதி இருக்கு, நம்ம அதை வச்சுட்டு நம்ம வீட்டோட குடும்பத்தோட கொண்டாடுவோம் அல்ல. நாம் பெற்ற இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் பார்த்து அவளுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் நம்ம ஆதரிக்கணும், எல்லாருடைய சமாதானத்திலும் பங்கு கொள்ளணும், எல்லாருடைய சந்தோஷத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. சரியா? அந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு முக்கியமான காரணம், இந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட் பஸ்ல ஆரம்பிச்சோம். எப்ப ஆரம்பிச்சோம்னா 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம். ஆரம்பித்த முதல் நாள்ல ஐயா அவர்கள், எனக்கு மற்றவங்களை எல்லாம் யாரையும் தெரியாது, ஐயா வந்து ரொம்ப ஒத்தாசையா இருந்தாங்க. இந்த இடத்துல நீங்க வாங்க, ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க. படிப்பறிவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, மற்ற கிராமங்களை விட இந்த கிராமம் ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. உதவி என்ன, அடிப்படை வசதி படிப்பு வேணும், படிப்பு இருந்தா மட்டும்தான், பணம் இருப்பதை காட்டிலும் படிப்பு இருப்பது ரொம்ப முக்கியம். படிப்பு ரொம்ப கிராமத்தை பார்க்கும்போது கட்டிப்பட்டி வந்து உட்பட்ட அந்த கிராமங்கள் 13 கிராமங்கள் நான் நினைக்கிறேன். அந்த 13 கிராமங்களில் நாங்கள் பார்த்த கிராமத்துல எங்க அதிகமா படிப்பீர்கள் சொன்னா, ஒன்று வந்து குடிக்கும், ரெண்டாவது வந்து புதூர் நினைக்கிறேன். சரியா? ஆனா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை படிக்க வேண்டும், வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு யார் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள். ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தப்பட்ட என்ன நினைப்பாங்கன்னா, பிள்ளைகளை படிக்க வைக்க கூடாது, நமக்கு நம்மளோடு சேர்ந்து ஏதாவது இது பண்ணணும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஐயாவுக்கு எல்லாம் தெரியும், ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். சரியா? அதனால நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கிறீங்க, ஆனாலும் பல மக்கள் படிக்க வைக்கிறதில்லை. நாங்கள் எத்தனையோ வீடுகளில் போய் சொல்லும்போது, வேண்டாம் படிக்க வைக்க பிள்ளைகளை நீ வேலைகள் அனுப்பாதீங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் வந்து படிக்க வைக்கிறேன் சொல்லுவாங்க. சில பிள்ளைகள் வந்து விரும்புறதில்லை, சில பெற்றோர்கள் விரும்புறதில்லை. ஆனா எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, இந்த போலீஸ் பப்ளிக் சர்வீஸுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒருத்தரும் படிக்காம இருக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை, எங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் ட்ரஸ்டுடைய ஆசை. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். நாங்க இருக்கிற எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் உங்களுக்கு அதிகமா தெரியும்னு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய முற்புதான், என்னுடைய அப்பா, அவருடைய தாத்தா, அவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா உங்க கிராமம் எப்படியோ அதே போலதான் படிப்பதற்கு சுத்தமா இல்லை. ஏன்னா பெரிய பெரிய ஜமீன்தார்கள் இருந்தாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க எல்லாம் படிச்சா அவங்க உயர்வது, அவங்களை எங்களை மதிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ண, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்பவும் அடிமைகளாகவே அவங்க வாழ்ந்து வந்தாங்க. யாருக்கு அடிமைகளாக? அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமைகளாகவே வாழ்ந்து வந்தாங்க. யார் தெரியுமா இப்படி வாழ்ந்தாங்க? படிப்பறிவு இல்லாத காரணத்தினாலதான் அவங்க கிட்ட அடிமைகளாக வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச காலமா அப்படி வாழ்ந்து வந்து பார்த்து பயப்படுவாங்க. அவங்க ஒரு அந்த ஏரியாவில் உள்ள ஒரு பெரிய ஜமீன்தார் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இடுப்புல வந்து துணியை கட்டுவாங்க, துணியை கட்டி மரியாதையோடு புரிஞ்சுதான் போகணும். சரியா? அதே போல ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் எங்களை போல வெளிநாட்டில இருந்து எங்களை போல பெரிய பணக்காரர்கள் அவர்களுடைய சொத்தை சுகத்தை வித்து என்ன பண்ணாங்க, சரி இந்த இடத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு, ஒரு மருத்துவமனை இல்ல, ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, படிப்பறிவு இல்ல, இதுக்கெல்லாம் மொத்தமா இவங்க யாரு அடிமத்தனமா இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் மொத்த காரணம் என்னன்னா படிப்பறிவு இல்லைங்கிறது அவங்க முக்கிய காரணம் சொல்லி இவங்க முதல்ல இவங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும்னு சொல்லி சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாங்க. பல எதிர்ப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதே போல நான் சொல்றேன், நல்லா கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, நல்லா கேளுங்க. இந்த ஒரு ஒண்ணு இல்லாம, ஒரு பள்ளிக்கூடம் இல்ல, ஒரு மருத்துவமனை இல்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல வந்து பார்க்கும்போது ஒருத்தர் இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு தலைவராக இருக்கிற ஒரு நபர் முன் வந்து இதுக்காக ஆயத்த பணிகளை எடுக்கும் போது அவருக்கு பல எதிர்ப்புகள் வராம இருக்காது. கண்டிப்பா எனக்கு நம்ம நம்புறேன், எனக்கு தெரியாது, கண்டிப்பா ஐயாவுக்கு நல்ல எதிர்ப்புகள் வந்திருக்கும். பல இடத்துல இருந்து நிறைய பேர் ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்க ஒருவேளை மதத்தை பார்க்கலாம், இவன் மதம் பிறக்கிறவர்கள் அப்படி நினைக்கலாம். எங்களுடைய எண்ணமோ எங்களுடைய குறிக்கோளோ ஒன்றுமல்ல. எங்களுடைய எண்ணம் வந்து ஒண்ணு வந்து உங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும், இந்த இடத்துல பள்ளிக்கூடம் வரணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா
பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும். நல்ல படிக்கிற அறிவு பிள்ளைகளா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாவது இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். நாங்க ஆரம்பத்தில் வந்த உங்களுக்கே தெரியும், நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பிள்ளைகள் கட்டிப்பட்டியா இருக்கட்டும், சாட்டாத்தூரா இருக்கட்டும், புதூரா இருக்கட்டும், கோரத்தூரா இருக்கட்டும், தேந்தூரா இருக்கட்டும், புனிதமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எந்த கிரமா இருந்தாலும் இன்னைக்கு இருந்த படிப்பு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த ஒழுக்கமும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய அந்த உற்சாகமும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவ பக்தியும், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு நிலைமையும் அன்னைக்கு இருந்ததா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். சரியா? நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2023 நாங்க வரும்போது எங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. சரியான ஒரு பேச்சு வராது. இன்னைக்கு வரும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? குட் மார்னிங் சொல்றாங்க, இல்ல பிரைஸ் எல்லாரும் சொல்றாங்க. பிரைஸ் எல்லாரும் சொல்றாங்க. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமைன்னு அர்த்தம், கடவுளுக்கு மகிமைன்னு அர்த்தம். பிரைஸ் எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்றதுடைய அர்த்தம் கடவுளுக்கு மகிமை, ஏதோ கடவுளுக்கு மகிமை அர்த்தம். அப்படி எடுத்து சொல்லி எங்களை வாழ்த்துறாங்க. நிறைய ஒரு பிள்ளைகிட்ட நான் கேட்டேன், அன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு கேட்டேன், ஏப்பா இங்க பக்கத்துல ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க, எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கேட்ட ஒரு பிள்ளை 3 பேர் கட்டிப்பட்டியில சொல்றாங்க, அங்க ஒர்க் அவுட் பண்ண போவாங்க ஐயா அப்படின்னு. அங்க ஒர்க் அவுட் பண்ண போவாங்கன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறாங்கன்னு சொல்றது நிறைய பேருக்கு சென்னையிலே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்டிப்பட்டியிலையும் இந்த கட்டிப்பட்டிக்கு உட்பட்ட 11 கிராமங்களும் தெரிகிறது என்றால் இதற்கு யார் செய்த காரணம் பார்க்க வேண்டும். சரியா? இது நாங்கள் அல்ல. முதலாவது இதற்கு நன்றி செலுத்த வேண்டியது எங்களை இந்த இடத்திற்கு, இந்த ட்ரஸ்டுக்கு முன்குறித்து அனுப்பின என்னுடைய ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். 2வது நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ஐயா அவர்களுக்கு. 3வது அவர்களுக்கு உடனே இருக்கிற ஐயா அவர்கள் போன்றவர்களுக்கு நன்றி சொல்லணும். சரியா? ஆனால் ஐயா ஒரே ஒரு வேண்டுதல் என்று சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்லது செய்யும் போது நிறைய பேர் பின்னாடி இருந்து நீங்க செய்யறது எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இது ஏன்னு சொல்லி சொல்லுவாங்க. எது இருந்தாலும் துன்பங்களை கவனியாது துணிவை துணையாக கொண்டு கருத்துடனே செயல்பட்டால் இன்று இல்ல உங்களுடைய சமுதாய மக்கள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே உங்களுடைய தலைமுறைகள், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், ஒருவேளை கல்வியா இருக்கட்டும், மருத்துவ வசதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எந்த நிலைமையில இருந்தாலும் பிள்ளைகள் வளருவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன பண்ணா, நீங்க உங்களுக்கு நாங்க எதுவும் காசு கேட்கல, பணம் கேட்கல, நீங்க உங்களுடைய ஒத்தாசை படத்தை நாங்க கேட்கிறோம். சரியா? நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இவங்க எப்படி எல்லாம் உதவி பண்றாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஏதோ வெளிநாட்டு பணம் வருதோன்னு. ஒரு பைசா கூட நாங்க எதிர்பார்க்கறதே கிடையாது. அது வெளிநாட்டு பணம் அந்த எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வருமானத்தில் வச்சு ஒரு பகுதியை நாங்க என்ன பண்றோம், இந்த கிராமங்களுக்கு செய்யறோம். அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க உங்களுக்கு கொடுத்ததை எதுக்குன்னு சொன்னா ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யணும், அதுக்குதான் உங்களுக்கு நாங்க வளர்ந்து வச்சிருக்கிறோம், உங்களுக்கு வசதியா பண்ணி இருக்கிறோம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால நாங்க எங்களால் முடிந்ததை என்ன பண்றோம், இப்படி பாத்தீங்கன்னா எத்தனையோ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தர்மபுரியில பாருங்க எத்தனையோ கிராமங்கள் உண்டு செய்ய போனா. இதே கொல்லிமலைக்கு கீழே எத்தனையோ கிராமங்கள் உண்டு, எத்தனையோ கிராமங்கள் செய்யறது எங்களுக்கு அங்கே எத்தனை பேர்களை கூப்பிட்டாங்க. ஆனாலும் நீங்க வழிவிட்டதன் காரணமாக, நீங்க வழி கொடுத்ததன் காரணமாக, இந்த ஒரு இடத்தை கொடுத்ததன் காரணமாக இந்த இடத்துல வந்து விட்டோம், நுழைந்து விட்டோம். வந்து பார்க்கும் போது அருமையான அன்பு சகோதர ஐயா நம்மளோட இணைந்திருப்பதை பார்க்கும் போது இதை விட என்ன எங்களுக்கு வேணும்? உங்களுடைய உற்சாகமும் உங்களுடைய ஏற்றுதல் இருந்தால் மட்டும் போதும். ஒரு சுமையை நமக்கு தோக்குறோம், நம்ம தூக்கிட்டு எப்படி பிடிக்கிறோம், சுமை ரொம்ப கடினமா இருக்குது. அது ரொம்ப கடினமா இருக்கும் போது தூக்கு பிடிக்க உங்களை 2-3 பேர் இருந்தாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சரியா? ஐயா ஒருவேளை பின்னாடி நீங்க சொல்லலாம், யாரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் யாரு இது பண்ணாமலும் இந்த கிராமத்தில் யாருமே இல்லை, அதை நாங்கள் சொல்லவும் இல்லை. ஆனா படிப்பறிவு கம்மியான நாங்க சொல்றோம். வேற படிப்பறிவு எல்லாருக்கும் சாப்பிடுறது வசதி உண்டு, எல்லாருக்கும் செல்வம் உண்டு, எல்லாருக்கும் கிராமங்கள் உண்டு. ஆனா சவுதியார படிப்பறிவு இருக்கிறதா? இல்லை. எங்க ஊரை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அன்னைக்கு அடிமைகளாக வாழ்ந்தவர்கள், அன்னைக்கு எங்களை போல சிறியர்களாக வெளிநாட்டில் இருந்து தியாகமனுக்கு வந்தவர்களை 1000 பேர் பகிர்ந்தார்கள், கொலையும் கூட செய்தார்கள், 1000 பேர் அடித்தார்கள், ஏழமாய் செய்தார்கள். அதுக்கு ஒத்தையாக இருந்த ஒருவரை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அவரை பல காரியம் அவரை கொலை செய்யக்கூடாத அளவுக்கு துணிந்தார்கள். அந்த கிராமத்தில் இருந்து உதவி செய்தவர்களை எள்ளி நகையாடினார்கள். இதெல்லாம் அவருக்கு தேவையான்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவங்களை உங்க குடும்பம் வந்ததுனாலதான் இந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி போற்றது நிறைய பேர் சொல்லலாம். நேசமணி, நிறைய பேர் வாசல் நேசமணி அவரெல்லாம் எவ்வளவு உதவி பண்ணவர்.
சொல்லலாம், எத்தனை பேர் சொல்லலாம். அப்ப எல்லாம் அவங்க ஏகமா இருந்தவங்க. இன்னைக்கு ஒரு வேளை உங்களை ஏகமே பேசலாம். வருகிற தலைமுறை மணிய கண்டிப்பா புகழ்ன்றதுல சந்தேகமே இல்லை. சரியா? சந்தேகமே இல்லை. அதனால எனக்கு அவரை பிடித்த கொள்வது தெரியுமா? அவருக்கு எனக்கு இல்ல, எங்களுக்கு பிடித்தது என்ன தெரியுமா? யார் யார் என்னென்ன சொன்னாலும், எதையுமே சொன்னாலும் அதுல காதுல ஒருவேளை கேட்டாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, ஒரே ஒரு காரியம் அவர்கள் செய்யறதுனால நீங்க நல்லதான செய்றீங்க, நீங்க கெடுதல் பண்ணலையே, அதுவே எனக்கு போதையா அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளவு துடிச்சலோடு அவரை எதையும் கவனிக்காம எங்களுக்கு உடனிருந்து செய்யறாரு. அதுதான் எங்களுக்கு வேணும், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். சரி, அந்த இன்னைக்கு நாகர்கோவில் கரியவர் மாவட்டத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இந்திய தேசத்திலேயே அதுவும் தமிழ்நாட்டிலேயே அதிகமா ஸ்கூல் இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை காலேஜ் தெரியுமா, எத்தனை ஸ்கூல் தெரியுமா, எத்தனை மருத்துவர் தெரியுமா, எத்தனை நிறுவனங்கள் தெரியுமா, எவ்வளவு எல்லாரும் யார் யார் அன்னைக்கு அடக்குமுறைகளை அடிமைகளாக இருந்தார்களோ அன்னைக்கு அடிமைகளாக இருந்து வைத்திருந்தவர்களை எனக்கு ஒரு சிலரை எனக்கு தெரியும், அவர்கள் இவர்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நாங்களும் போகும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை கேட்கிறாங்க. தலை நிமிர்ந்து சொல்லுகிறோம், எல்லாவற்றுக்கும் காரணம் படிப்பு, படிப்பு படிப்பு, அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்கான படிப்புங்கிறது முக்கியம் இல்லை. இதற்கு நீங்க வழிபடணும், அதுல சந்தேகம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்களுடைய மூலம் நாங்க இந்த சில காரணங்களை எடுத்தோம். நான் சொல்றது இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் செல்வன் ஒரு பையன், அவன் உடல் உணர்ந்த பையன், அவனுக்கு எத்தனையோ ஒரு படிக்கணும். அந்த உடனே ஒரு நாளைக்கு என்ன சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த பையன் அழுதான். சரியா? வெங்கடேஷ் ஐயா நல்லா தெரியும், இந்த மேட்டர் எல்லாம் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்ப நாங்க என்ன பண்றோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்ப உதவி பண்ணோம். நாங்க தேடி பார்த்தோம். டியூஷன் இது இல்ல, டிசி இல்ல, டிசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, எப்படியாவது முயற்சி பண்ணலாம்னு பார்த்து எத்தனையோ ஸ்கூல்ல நாங்க அலைஞ்ச கிடைக்கல. ஆனாலும் முதலாவது ஆண்டோடைய ஒரு வழிநடத்துதலும் பல பேர் எங்களுக்கு உதவி செய்ததும் காரணத்தினால இந்த ட்ரஸ்ட் மூலம் அந்த பையனை இப்போ ஜனமருத்தூர்ல பாரசி ஸ்கூல்ல படிக்க வைக்க கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு கிடைத்தது அவனை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போனா, அந்த பையன் இன்னைக்கு போன் பண்ணி அந்த டீச்சர் சொல்றாங்க, ஒழுக்கத்துல நம்பர் 1, கைகட்டுங்க, ஒழுக்கத்துல நம்பர் 1, படிப்புல நம்பர் 1, ஒரு சப்ஜெக்டோட இன்னைக்கு வரைக்கும் ஃபெயில் ஆகல. முடியாது ஆகாது என்று விலைக்கு போட்டிருந்த ஒரு பையன் சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன பண்ண அவன் சொல்றான், நான் கலெக்டர் ஆவேன், நான் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த படியில வருவேன் அப்படின்னு அவன் சொல்றான்னு சொன்னா, ஏதோ முடியாது வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி அவரை ஒதுக்கி வச்சிருந்த இன்னைக்கு இந்த நிலைமையில வர முடியுமா? இன்னைக்கு வரும்போது சொல்றான், ஐயா என்னை எல்லாரும் இது பண்றாங்க, எல்லாரும் எனக்கு உதவி பண்றாங்க, நல்ல லெவல்ல இருக்கிறேன், நல்லா படிக்கிறேன், எல்லாத்துலயும் பாஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அதுபோல இதே போல இன்னொரு பையன் கோவிந்தராஜ் நல்லா தெரியும், அவனையும் சேர்த்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் திருப்பதி புதூர் அவர்கள் மேற்படிப்பு சொல்லி ஹோட்டல் வேலைக்கு அனுப்புறோம். நிறைய பேர் எங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு ஆசை, அது நிறைய பேர் பயன்படுத்தாம தன்னுடைய விளையாட்டு தரத்தினால வெளியே வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க ஒத்தாசை பண்ணுனா, நீங்க உடன்படியாக ஒத்தாசையா இருந்தா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்க மேலும் பெரிய காரியங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் ஒரு 15 விதவை ஆதரவற்ற தாய்மார்களுக்கு என்ன பண்றோம், நாங்க வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன பண்றோம்னா அரிசி, பருப்பு, சர்க்கரை கொடுக்கிறோம். வாரம் கொடுக்கிறோம். தேவை அறிந்து கொடுக்கிறோம். கார்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறோம். இதன் மூலம் பல பேர் பயன்படுத்தி வர்றாங்க. மேலும் வந்து போற காரியங்கள நிறைய அடிப்படை வசதிகள் தேவை. உங்களுக்கு நல்லா தெரியும், சாலை வசதி, பஞ்சாயத்து பிரிக்கிறது, நிறைய தேவைகள், அடிப்படை வசதிகள் நிறைய வேண்டும் உங்களுக்கு தெரியும். நீங்களும் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசி இது பண்ண முடியல. நீங்களும் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க, நாங்களும் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்களும் ஒரு பக்கமா நீங்க முயற்சி எடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்போம். தயவு செய்து வர இருக்கிற நாட்கள்ல